கரண்ட் எம்எல்ஏவா இருக்கிற இப்போது ஏடிஎம்கே வேட்பாளர் அவர் தான். மக்களுக்காக எதுவும் கேட்டு வாங்கியோ எதுவுமே இந்த மக்களுக்காக செஞ்சு கொடுக்கல. அப்படி இருக்கிறப்ப கேஎஸ் மூர்த்தி அண்ணன் வந்தா அது மேலே திமுக தான் மறுபடியும் ஆட்சி அமைக்கும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் இங்கே திமுக வேட்பாளராக நின்று இங்கே ஜெயிச்சா ஆளுங்கட்சியில் எம்எல்ஏவா வரப்போறார் வந்தாருன்னா இந்த தொகுதி நீண்ட காலமாக எதிர்கட்சி எம்எல்ஏக்களே இருந்து பின்தங்கி இருக்குது. இந்த தொகுதியை மிக முக்கியமான இடத்துக்கு வளர்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால எல்லாரும் அண்ணன் கேஎஸ் மூர்த்தி மீண்டும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவர் கிட்டத்தட்ட 23 வயசுலயே காலேஜ் முடிச்சுட்டு வந்த கையோட அரசியலுக்கு அப்பவே 86லயே ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த 40 வருஷமா அவர் தன்னோட குடும்பத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தோட இந்த தொகுதி மக்களுக்காக தன்னோட வாழ்நாளில் பெரும்பகுதி செலவு பண்ணியிருக்காரு. இந்த ஆட்சியே பெண்களுக்கான ஆட்சி அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு. அவங்களுக்காக ஒவ்வொன்றா பார்த்து செய்கிறாங்க. விடியல் பயணம் அந்த திட்டம் மிக சிறப்பாக இருக்கிறதாகவும் அதெல்லாம் மாணவிகள் படிக்கிறதுக்காக அந்த ஊக்கத்தொகையை கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறையா சிறந்த ஆட்சியாக மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மீண்டும் தொடரணும்னு நினைக்கிறாங்க. 8000 ரூபா கூப்பன் தான் இருக்கிறதுலையே. அது எப்படிதான் இப்படி மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, எப்படி நம்ம தலைவருக்கு மட்டும் இப்படி ஒரு சிந்தனை வருது, எந்த பொருள் வேணுமோ அதை மாற்றிட்டு 8000 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம், பழசை போட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் கூட கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இதில் இந்த திட்டத்தை மிகவும் ரொம்ப மக்கள் வரவேற்கிறாங்க.